ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் அயலான் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். புழு பூச்சிக்கெல்லாம் பாவ முடியும் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? இந்த பூமியிலேயே இந்த கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட வில்லன் மனுஷ சக்தியோட ஒரு மிகப்பெரிய சக்தியை கண்டுபிடிச்சி இந்த பூமியை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயத்தில் ஏலியனோட ஒரு சக்தி உள்ள கல் நம்ம பூமியில் உழுவுது. அது நம்ம வில்லனோட கண்ணுக்கு படுது. வில்லனும் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். ஆராய்ச்சியோட கடைசியில் அவன் ஆராய்ச்சி பண்ணுற இடமே வெடிச்சு செதறுது. வெடிச்சு செதறனால சுற்றி உள்ள விவசாயம் எல்லாமே நாசமாக போகுது. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த விவசாயிகளில் ஒருத்தராக தான் இருக்காரு. அப்போ ஸ்டார்டிங் சீனில் பூமியில் ஒரு எரிக்கல் விழுந்துச்சு தெரியுமா? அந்த எரிக்கலை தேடி ஏலியன்ஸ் அந்த பூமிக்கு வருது. அப்போ அந்த ஏலியன் அந்த கல்லை எப்படியோ கண்டுபிடிச்சி வில்லன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வில்லன் அந்த ஏலியனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால அந்த ஏலியன் வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் தேடி வருது. அப்போ அந்த ஏலியனும் நம்ம சிவகார்த்திகிட்ட இந்த பூமியில் என்னென்ன அழிவு நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் அந்த கல்லை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசியில் அந்த கல்லை எடுத்துட்டாங்களா, ஏலியன் நம்ம ஊரை விட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த அயலான். மனுஷனோட கிரியேஷன் இல்ல, gift of nature. Definitely not an earth-based life form. It's an alien. Yeah, I'm a king. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏலியன் பூமிக்கு வர்றது, நம்ம சிவகார்த்திகேயன் பாட்டு பாடுறது, விவசாயம் பண்ணுறது, இதை மட்டும்தான் பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே காட்டிக்கிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் லேக் ஆகிற மாதிரி எனக்கு அவ்வளோ தெரியல. பஸ் ஸ்டாப் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. என்ன தான் பஸ் ஸ்டாப் நல்லா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறையாவே இந்த பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த படத்தோட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. அவர் மற்ற படத்தில் நடிச்சிருக்கிறத விட இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருந்தாரு. சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாமல் அந்த ஏலியனோட நடிப்பும் நம்ம யோகி பாபாவோட நடிப்பும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் பாட்டு அந்த அளவுக்கு ஹிட் ஆனினாலும் இந்த படத்தில் வர பிஜிஎம்லாம் இந்த படத்தில் சூப்பராகவே செட் ஆகிருக்கு. அதுவும் அந்த ஏலியன்ஸ் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனை காட்டுற பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்கும் சூப்பராகவே செட் ஆகிருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப் அளவுக்கு செகண்ட் ஹாஃபும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பஸ் ஸ்டாப்பில் அங்கங்கே கொஞ்சம் காமெடி சீன்ஸ் வரும். அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஏலியன்ஸ் நம்ம சிவகார்த்திகேயன் அந்த கல்லை கண்டுபிடிக்கிற சீன்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த பேரை சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. என்னடா இது பீச்சில் வாங்கின லப்பர் பொம்மை. வழக்கமா நீங்க அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க, இப்போ என்னடா எங்க ஊர் அழிக்க வந்திருக்கீங்க? இதுக்கப்புறமா இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வில்லன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளை ரசிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் வில்லன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளை ரசிக்கிற மாதிரி இல்லை. யாரோ இந்திக்கார ஆக்டர்ஸை பிடிச்சி நடிக்க வச்சுட்டாங்க போல். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வில்லன் கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த மூவி ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி மூவி தான். முக்கியமாக இந்த படத்தோட டேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும்னா, ஏற்கனவே அவர் ஒரு இன்று நேற்று நாளை அப்படின்னு ஒரு மூவியை எடுத்திருந்தாரு. அது ஒரு டைம் ட்ராவல் படமாக இருந்துச்சு. இது ஒரு ஏலியன் படமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் எடிட்டிங்காக இருக்கட்டும், டேரக்டரோட 5 வருஷ உழைப்பாக இருக்கட்டும், இந்த படத்தில் சூப்பராகவே செட் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய ஆபத்தா வந்து முடியும். நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். நீங்கள் ஒரு ஃபேமிலியோட போய் பார்த்தா இந்த படம் ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியே ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் லிப்லாக் சீன்ஸ்லாம் சுத்தமாகவே இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் ஆச்சும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம்.
என்னை பொறுத்த வரைக்கும் வில்லன் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஓகேவான சூப்பர் ட்ராமா படமாக தான் இருக்குது. ஆனா அது இனிமே என்னோட வேலை.